ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜயில் நீண்ட நாள் ஒரு கனவு இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த காம்போ ப்ரோமோ போடுறது. ஸோ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்க்கு அவங்க எல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1.5 years 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிரைம் டைமுக்கு அவங்க எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஏன்னா பிரைம் டைமில் அந்த காம்போ ப்ரோமோ கொண்டு வரும்போது அதுக்காகவே அவங்க தனியாக செப்பரேட்டாக அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் எடுப்பாங்க. அது அப்படியே எடுக்கலை அப்படின்னாலுமே நார்மல் எபிசோடுமே அவங்க நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுத்து நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த காம்போ ப்ரோமோல எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்போ ரீசெண்ட் டேஸா விஜய் டெலிவிஷன் டிஆர்பி ரொம்பவே லோ தான். ஏன்னா 1200 1300 அந்த ஜிஆர்பிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி சேனல் வந்து ஹையஸ்ட் 1900 போயிருக்காங்க. 1900 கிட்டலாம் ஜிஆர்பி போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 700 ஜிஆர்பி லாஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா பிரைம் டைம் அண்ட் நான் பிரைம் டைம் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு சேனல் வந்துட்டு பிரைம் டைம்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு லைன் அப் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் ரெண்டுக்கு அப்புறம் இங்க சிறகடி காசை 1 hour மூவ் பண்ணுது. அதை தொடர்ந்து சின்ன மருமகள் 9:30 மூவ் பண்ணி ஐநார் 7 o'clock கொண்டு வருது. இந்த மாதிரி நல்ல நல்ல மூவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய சீரியல்ஸுமே அவங்க லைன் அப் வச்சிருக்காங்க. இன்னும் வந்துட்டு தனம் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வந்து லான்ச் ஆக காத்திருக்கு. அது ஒரு பிரைம் டைம் சீரியல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது இல்லாமல் இன்னும் 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சீரியல்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிரைம் டைம்ல கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்க சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு பாகியலட்சுமி மட்டும்தான் லோவா பேசுற சீரியல். மற்றபடிக்கு எல்லாமே ஓகேவா தான் போய்கிட்டு இருக்கு. ஆக கல்யாணமே கூட இப்போ ஏதோ ட்ராக் மூவ் பண்ணி பேக் ஆன் ட்ராக் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பாகியலட்சுமி இப்போ கொஞ்சம் பேக் ஆன் ட்ராக் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கதைக்களம் வச்சு இந்த மாதிரி ஒரு காம்போ ப்ரோமோ போட்டு அவங்க வந்து ப்ரமோட் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கு. டிஆர்பியுமே நல்லா வரும் அப்படிங்கிறதா. எஸ் 6 to 7:30 வரைக்கும் ஒரு காம்போ ப்ரோமோ வச்சிருக்காங்க. 8 to 10:30 வரைக்கும் ஒரு காம்போ ப்ரோமோ வச்சிருக்காங்க. ஸோ 2 செப்பரேட் ப்ரோமோவா எல்லா சீரியலுடைய கதையுமே ஒட்டுக்கா வச்சு ஒரு ப்ரோமோ. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் ரொம்ப நாளாக ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது இல்லாம இந்த ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்ல நீங்க என்னதான் பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஏன்னா சீரியல் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறதா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சீரியல்ஸ்லாம் அவங்க என் பண்ணிட்டு நியூ சீரியல்ஸ் எதுவும் லான்ச் பண்ண மட்டும்தான் இதை அவங்களால பண்ணவே முடியும். ஒரு கட்டத்தில் இதே மாதிரி தான் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும். அந்த டைம் வந்து பேக் டு பேக் சீரியல்ஸ் லான்ச் பண்ணாங்க. ER2 கூட அப்ப என் பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் அப்ப என் பண்ணி தான் நம்ம வீட்டு பொண்ணு, தென்றவதனத்தோடும் சீரியல், முத்தழகுன்னு சொல்லி பேக் டு பேக் அவங்க வந்து 3 சீரியல்ஸ் அந்த நான் பிரைம்ல லான்ச் பண்ணி விட்டாங்க. அதே போல இந்த ப்ரீ பிரைம்ல வந்துட்டு கொஞ்சம் சீரியல்ஸ் டைம் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஷஃபிள் பண்ணி கொஞ்சம் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இப்பயுமே வந்துட்டு ஆஃப்டர்நூன்ல பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் இம்ப்ரெஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா ஹோப். இது வந்து அவங்க சீக்கிரம் பண்ணணும். ஆஃப்டர்நூனுக்குன்னு தனியா சீரியல் ரெடி ஆகிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு சீரியல் அந்த பூங்காற்று திரும்ப மட்டும்தான் ரெடி பண்றாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த சீரியலுடைய ஸ்டோரியுமே கூட கிடைச்சிருக்கு. நான் ஒரு செப்பரேட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த சீரியல் இருக்கு. மேபி அதை 3:30 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாம இன்னும் சீரியல்ஸ் ஏதாச்சும் ஆஃப்டர்நூன் எடுக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு எதுவும் அப்டேட் கிடைக்கல. எடுத்தா மட்டும்தான் இப்போதைக்கு சர்வை பண்ண முடியும் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ். ஏன்னா ரொம்ப ரேட்டிங் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு சீரியல் லான்ச் பண்ணீங்கன்னா அது மீண்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். இப்போ பனிவிழு மலர் மனம்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சீரியல். பட் அந்த 1 o'clock ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 1 o'clock வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு அப்படிங்கிறதா. ஸோ பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.